ஆதனக்கோட்டை அருகே இரண்டாவது நாளாக நேற்று இரவு மர்ம நபர்கள் விவசாய ஆழ்துளை மோட்டார்களுக்கு செல்லும் மின் வயர்களை அறுத்து எடுத்துச் சென்ற சம்பவம் விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையை அடுத்த கருப்புடையான்பட்டி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தங்கள் வாழ்வாதாரம் விவசாயம் என்பதால் ஆழ்துணை கிணறுகள் அமைத்து நெல், கடலை, உளுந்து, சோளம், கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 5ற்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறு மோட்டார்களுக்கு செல்லும் கேபிள் வயர்களை அறுத்து எடுத்துச் சென்ற சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு அதே பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மின் மாற்றி உடைக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் வயர் திருடப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மர்ம நபர்கள் மோட்டார் கேபிள் வயர்களை அறுத்து எடுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 வயலில் நடத்திருக்கு. என்னதுலேயே 3 டைம் நடந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்தில் 3 டைம் நடந்திருக்கு. என்கிட்ட 2 சர்வீஸ் இருக்குது. 2 இதுலேயும் மாற்றி எடுத்துருக்காங்க. 3 டைம் எடுத்துருக்காங்க. என்னதில் தம்பி இதில் இவனுக்கு 2 சர்வீஸ் இருக்குது. அங்கே கிழக்கு ஒன்று, இங்கே மேற்கு ஒன்று இருக்குது. இவர் இதுலேயும் 2-3 டைம் எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என் பங்காளியும் ஒரு மாமாவும் இருக்காங்க. அவங்களதையும் சேர்த்து முந்தாள் நைட்டு எடுத்துருக்காங்க. கேபிள் வயரை முந்தா நாள் நைட்டு களவாண்டுக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் போர் இல்லாமல் ஒரு 4-5 பேர் களவாண்டுக்கிட்டு போயிருக்காங்க. இதனால் பெண்கள் வர்றதுக்கு அச்சப்படுற கொள்ளைக்கு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. நெருக்கி ஒரு 300-400 அடிக்கிட்ட எல்லார் போர்லேயும் அறுத்துருக்காங்க. நிறைய இழப்பீடு இருக்குது. இதனால் மோட்ரு இயக்கவோ கொள்ளவோ எதுக்குமே அச்சமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் மூலயமா ஏதாவது எங்களுக்கு பார்த்து ஏதாவது நிதி ஏதாவது பண்ணணும். இதை தக்க நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் மூலயமா ஏதாவது எங்களுக்கு இது வழி பண்ணணும்.